Satham Paththathu whistle kama whistle pode enandi enamba eoad whistle pode ka whistle pode enandi enamba. Hi, hello friends, welcome back to my Tamil edits YouTube channel. நீங்க ப்ரிவியூல பாத்துருப்பீங்க. ப்ரிவியூல பார்த்த மாதிரி வீடியோ பாருங்க. எப்படி உங்களுடைய போட்டோ வச்சு நீங்க உங்க மொபைல் யூஸ் பண்ணி நீங்க ப்ரிவியூல பார்த்து வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனல் லிங்க் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு ப்ளீஸ் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? சரி வாங்க நீங்க ப்ரிவியூல பார்த்து வீடியோ எடிட் பண்றது அப்படினு குயிக்கா பார்த்தலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கு வந்து உங்க மொபைல்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க Alight Motion ஆப் டவுன்லோட் பண்ணனும். இந்த ஆப் உங்ககிட்ட இல்ல அப்படினா நம்ம Telegram குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஆப்க்கு லிங்க் கொடுத்திருக்கோம். வேணும் Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப் அத டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகே நான் Telegram சேனலோட குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜ்ல இருக்க மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் வந்து ஓபன் பண்ணா பண்ணிடுங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணனும். ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை உங்க Alight Motion ஆப்ல நீங்க இம்போர்ட் பண்ணனும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா நீங்க Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் எடிட் பண்ணலாம். அப்புறம் QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோட் கூகுள் போய்ட்டு ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும். கூகுள்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுல இம்போர்ட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து QR கோடு ப்ராஜெக்டோட லிங்க் அதுக்கப்புறம் தான் ஃபாண்ட் தேவை. இது மாதிரி ரத்தம் பத்தட்டும் போடு விசில் போடுன்னு சொல்லிட்டு வந்து டெக்ஸ்ட் டிசைன் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபாண்ட் சொல்லுவோம். அந்த ஒரு ஃபாண்ட்டு இது மூணே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் ஃபாண்ட் அண்ட் டிரைவ் லிங்க் கொடுத்துறேன் எடுத்துங்க. ஓகேங்களா? இது மூணே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துறேன் எடுத்துங்க. நீ எப்படி அந்த லிங்க்ஸ் எப்படி சொல்லிட்டு பார்த்தா நீங்க பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணா பண்ணீங்கன்னு அந்த அப்லோட் பண்ண டேட் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே அப்லோட் பண்ண டேட்டை செக் பண்ணி பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப் போயிட்டு அந்த ஒரு டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் சொல்லிட்டு நீங்க சிம்பிளாவே எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல, நீங்க இந்த ப்ராஜெக்ட் லிங்க் நான் எப்படி எடுக்குன்னு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணுங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேணா ஃபோட்டோஸ் வீடியோ செட் பண்ணாலும் மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி வாங்க எப்படி எடிட் பண்றதுன்ற குயிக்கா பார்த்தா இங்க பார்த்தா TVKன்றதுல இந்த TVKன்றதுல உங்க நேம் நீங்க என்டர் பண்ணலாம். சதீஷ் அப்படின்ற மாதிரி என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த தடவை டீன்னு இருக்கும். அம்மா கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த லெட்டர் பார்த்தா நீங்க இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா TVK அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்க ரத்தம் பத்தட்டும் அதுக்கப்புறம் பார்த்தா விசில் போடு அப்படின்ற சாங்கோட லிரிக்ஸ் பார்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் பார்த்தா லிரிக்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் இதில் இந்த ஒரு பாயோட இமேஜ் இருக்கும். இவரோட இமேஜ் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ண மட்டும் சிம்பிளாகவே இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படின்றது குயிக்காக பார்த்தாலுமா ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் பிக்சார்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ்ல இந்த ஆப்க்கு லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த ஆப் தான் ஓப்பன் பண்ணா பாருங்க. நிறைய பேர் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி போகிறது மோட்டிவேஷனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஜஸ்ட் இந்த ஆப் தான் ஓப்பன் பண்ணிட்டு இதில் எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் போகும். அதில் எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்க்கான லிங்க் டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜில் இருக்கு. ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் வந்து எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ சென்டரை என்டர் பண்ணிக்க. எக்ஸாம்பிள் பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ பார்த்தா நான் என்டர் பண்ணேன். அதாவது என்னுடைய ஃபோட்டோவில் எனக்கு ஒரு பர்சனோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்து நீங்கள் ரிமூவ் பிக்சருக்கு பார்த்தா அந்த ரிமூவ் பிக்சர் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க உங்கள் ஃபோட்டோ பண்ணி பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரிமூவ் பிக்சர் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனே பார்த்து மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் அப்படின்றது கொடுத்து டவுன்லோட் பார்த்தா பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்து திருப்பி அங்கே உங்களோட Alight Motion ஆப் தான் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? அதே போல் ஒரே ஃபோட்டோ மட்டும் பேக்ரவுண்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்து வந்து திருப்பி அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எடிட்னு இருக்கும். ஓகே அந்த ப்ராஜெக்ட் என்ன தமிழ் எடிட்னு இருக்கும். ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான். இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் உள்ள வந்துட்டு இப்போ எப்படி அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்காங்க. லிரிக்ஸ் முடியும் TVK முடிஞ்சுன்னா பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பயோட இமேஜ் இருக்கும். இந்த ஒரு இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ணி கிளிக் இருக்கும். ஃபில் ஃபிட்னு இருக்கும். FIT இதில் அதில் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்புறம் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் உங்களுடைய ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ன்றது கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ பக்கா செட் ஆகிடும். செட் ஆகனே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு 3 ட்ரான்சாக்ஷனுக்காக கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஜூம் அவுட் பண்ணலாம், இல்லை ஜூம் இன்னும் பண்ணிக்கலாம். அப்போ ஜூம் பெருசாகவும் வைக்கலாம். ஓகேங்களா? அதே போல் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஜூம் அவுட் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில் பார்த்தா வச்சிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா இங்கே உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகே எங்கெங்கே ஃபோட்டோ இருக்கோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்படி சேஞ்ச் பண்ண பார்த்துருப்பீங்க. அதே போல் தான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். சிம்பிளாக ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா? சாங்கில் பார்த்தோன்னா இதிலே இருக்க நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற்படுங்க கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கால் 1000 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு
கீழே எக்ஸ்போர்ட் பட்டன். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 2 minutes லோடே முடிஞ்சிடும். பார்த்தோன்னா உங்களோட கேலரியில் எந்த வீடியோ தான் சேவ் பண்ண ஆகிடும். இப்படி தான் இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான நியூ பெஸ்ட்டான வீடியோ வைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.